பெற்றோர்களை அவமதிக்க அவங்க சொத்தை இது பண்ணும்போது அவங்க அசல் வழக்குன்னு சொல்லக்கூடிய சிவில் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். உண்மையாலுமே அவங்க பசங்களால் அவங்களால பார்த்துக்க முடியல, இல்லை அவங்க பசங்க ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னும் போது பெற்றோர்களை அனாதையாக விட்டு அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகளை கூட மறுத்து அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பை பற்றி தான் தெளிவாக பார்க்க போறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் ஹஸ் மோர் தென் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில், கிரிமினல் அண்ட் மேட்ரிமோனியல் கேசஸ். வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட விக்னேஷ் சார் இருக்காங்க. சார் இஸ் வெல் ஸ்பெஷலைஸ்ட் இன் சிவில், கிரிமினல், மேட்ரிமோனியல் மற்றும் பில், ரிட் அண்ட் ஆர்டிஐ. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓவி அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே டீட்டெயில்டாக உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தையோடைய கல்வி வளர்ச்சிக்கும் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தங்களுடைய தாலிகளை கூட எடுத்துகிட்டு போய் அடமான கடையில் வச்சுட்டு அவங்கள வந்து வளர்க்குறாங்க. ஆனால் காலப்போக்கில் வசதி வந்த பிறகு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய பெற்றோர்களையே வந்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க இல்லையா? இதை வந்து லீகலாக நம்ம எப்படி சார் பார்க்கணும்? இது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. இன்றைக்கு பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய கடமை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இதை நான் கொஞ்சம் முன்னோக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இப்போ எனக்கெல்லாம் 52 வயதாகிறது. நான் 74 பிறந்தேன். அந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு முன்பு காலகட்டத்திலும் சரி, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற குடும்பத்தில் தகப்பனாருக்கு எதிரே ஒரு சேரில் உட்கார்றது கூட பிள்ளைகளை வந்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அது பயம்னா ஒரு மரியாதை கலந்த பயம். தாய் தந்தை அப்படித்தான் அந்த குடும்பத்தை, பிள்ளைகளை வளர்த்தார்கள். மரியாதைனா என்ன, கண்ணியம்னா என்ன, எப்படி வந்து குடும்பத்தில் வந்து சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், நேர்மைனா என்ன, வரலாறுனா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அந்த ஒழுக்கத்தை போதிக்கின்ற இடத்திலே அந்த தந்தையார் வந்து இருப்பார். அந்த தந்தையார் என்று சொன்னால் ஒரு கண்டிப்பு இருக்கும். அப்படி குடும்பங்களில் இன்றைக்கி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு குடும்ப மதிப்புகள் குறைந்து கொண்டே போகிறது. அதுதான் இந்த பெற்றோரை கவனிக்காமல் இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு தொடக்கமாகிவிட்டது. முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. இது ஒரு சமுதாய சீரழிவு. பிள்ளைகளை எப்படி வந்து நீங்கள் சொன்னீங்களே, அவங்க தாலியை அடகு வச்சு கூட அந்த தாயும் தகப்பனும் நெத்தி வேர்வையை நிலத்தில் சிந்தி உழைக்கிறானே தகப்பனார், அவர் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்னு அவருக்கு தான் தெரியும். அந்த தாய் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தாய் வந்து பிரசவித்து, இது நடந்த சம்பவம், பிரசவித்து 2 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு குழந்தை இறந்து விட்டது, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிறது. அந்த மருத்துவம் வந்து மருத்துவர்கள் வந்து வேறு வழியில் ஒன்று இறந்துட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த தாயிட்ட சொல்கிறாங்க. அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து, இறந்த குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும் என்று அப்படி கண்ணீரும் கவலையுமாக கேட்கிறாள். அந்த மருத்துவர் வந்து குழந்தையை அது கொஞ்சறதுக்காக தான் நாங்கள் பக்கத்தில் வச்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சிட்டு கொடுங்க, நாங்கள் அதை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் அந்த குழந்தையை, இறந்த குழந்தையை தன் தோளிலே போட்டு கொண்டு அழுகிறாள், தட்டி கொடுத்து அழுகிறாள். ஏன்னா அந்த 10 மாதமும் அவள் சுமந்து பெற்று அந்த குழந்தையை சுமக்கின்ற போது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன்கிட்ட வேண்டி புரண்டு படுத்தால் கூட அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று அந்த தாய் வந்து அந்த 10 மாதம் சுமந்து இருக்கும்போது கூட அந்த குழந்தைக்காக இது பண்ணியிருக்கிறான். அது தோளில் தட்ட உடனே ஒரு அழுக சத்தம் கேட்டது. ஏற்கனவே உயிருள்ள குழந்தை தான் அழுகிறது என்று பார்த்தால், அவள் அரவணைத்த அந்த அரவணைப்பிலே அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று விட்டது. அப்போது ஒரு தாய்க்கு மருத்துவமே வியந்து நடந்த சம்பவம், மருத்துவமே வியந்து பார்க்கிறது. ஆக ஒரு குழந்தையை வந்து ஒரு தாய் எப்படி
பேணி பாதுகாக்கிறாள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார், ஒரு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தாயையும் தந்தையையும் கணம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறது. விவேகானந்தர் என்ன சொல்கிறார்னா, நீ எதை இழந்தால் மீண்டும் பெற முடியாதோ, நீ யார் மூலமாக இந்த உலகத்தை பிரவேசிக்கிறாயோ அவள் பெயர்தான் தாய் என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். ஆக தாயும் தந்தையையும் அந்த அளவிற்கு தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள். அதை பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி நாகரிகம் என்ற பேரிலே, மொபைல் ஃபோன் என்ற பேரிலே தாய் தந்தையரை ரொம்ப ரொம்ப இன்றைக்கி ஒரு நாகரிகமாக பேரை சொல்லி கூட கூப்பிடக்கூடிய நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. அது என்னென்னா, படிப்படியாக நம்முடைய கலாச்சார பண்பாடுகள் சீரழிந்து வருவதற்கான காரணம். அதனால தான் முதியோர் இல்லங்களை இன்றைக்கி செல்கிறார்கள். முதியோர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு தகப்பனார் வயதாகிவிட்டது, அவரை முதியோர் இல்லத்தில் அவருடைய மகன் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். அவர் யோசிக்கலை, தந்தையும் ஏற்றுக்கொண்டார். சிறிது நாள் கழித்து அவருடைய உடல்நிலை மோசமாகிறது. உடனே தந்தை இப்போ அந்த முதியோர் இல்லத்தில் சொல்லி மகனுக்கு சொல்லுகிறாங்க. உடனே இவர் பார்க்குறாரு. அவர் ரொம்ப உடல்நிலை மோசமான நிலையில் இருக்கிற போது அந்த தந்தை சொல்லுகிறார், எப்பா நீ நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகளும் உன்னை இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துற வேண்டாம். ஏன் அப்படின்னா, இங்கே நல்ல படுக்கை இல்லை, நல்ல மின்விசிறி இல்லை, ஏன்னா நல்ல உணவு இல்லை. அதனால் நல்ல சுகாதாரமுள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் நீ இது பண்ணணும், உன் பிள்ளைகளும் உன்னை இப்படி சேர்த்துடக்கூடாதுன்னு அந்த தந்தையார் சொல்லுவார். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய விதமாக பெற்றோர்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலை மாறுவதற்காகத்தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் வெல்ஃபேர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் என்று சொல்லி 2007 பெற்றோர்கள் பராமரிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சட்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப காலதாமதம். வழக்கு போடலாம், பெற்றோர்களை அவமதிக்க அவங்க சொத்தை இது பண்ணும்போது அவங்க அசல் வழக்குன்னு சொல்லக்கூடிய சிவில் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அந்த 125 மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காலதாமதம் ஆகும். இது மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல் என்று இருக்கிறது, பராமரிப்பு தீர்ப்பாயம். அங்கே அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். இதே மாதிரி சொத்துக்களை செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள் சொத்துக்களை செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, இடையில உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்தது. அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம். சரியாக அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிக்கலைன்னு சொன்னால் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம், தாசில்தார்கிட்ட கொடுக்கலாம். உடனடியாக என்னை பராமரிக்கவில்லை, நாங்கள் ரொம்ப அனாதையாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இப்படி போய் சொல்லி எங்களை அனாதை தெருவில் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த சொத்தை செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணலான்னு இன்றைக்கி உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. ஆக மாதந்தோறும் 10,000 பராமரிக்கக்கூடிய உத்தரவை தீர்ப்பாயங்கள் கொடுக்கின்றன. அதே போல் அவங்கள கவனிக்காமல் விட்டது ஒரு கிரிமினல் குற்றம் என்று சொல்லி 3 மாத சிறை தண்டனை இருக்கிறது. அதில் வழிவகை இருக்கிறது, தீர்ப்பாயம் இருக்கிறது, சட்ட தீர்வழி இருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் அச்சப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு சட்டம் உங்களை பாதுகாக்கிறது. ஓகே சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இந்த ஒரு பிரச்சனை உலகளாவில் இருந்தாலும் கூட நம்மளுக்கு இந்தியாவில் இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பெயர்மா? என் பேர் தமிழ்செல்வி மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? என் சந்தேகம் என்னன்னா, இந்த செல்லு கட் பண்ணணும் பிள்ளைகளுக்கு. ஓகே. பெற்றவங்க செல்லு கம்ப்ளீட் பண்ணணும், பிள்ளை மாடல் ட்ரெஸ் போடுற கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இந்த 2 மெயினா இருந்தா பிள்ளைங்க தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஓகேம்மா, இதுல உங்களுக்கு என்னம்மா சந்தேகம்? சந்தேகம் இப்போ மாடல் ட்ரெஸ் போட்டு போடுற பத்திர பிள்ளைங்களாம் நக்கல் பண்ணி மற்ற பிள்ளைங்க சாகுறாங்க. ஓகே. அந்த மேடம் செல்லு ஆன் பண்ணக்கூடாது, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் அவங்களுடைய கருத்தை உங்ககிட்ட பகிர்வாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். அம்மா, உங்களோட சஜஷன். வணக்கம்மா, உங்களோட சஜஷன் என்னதுன்னா, பசங்க செல்போன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, மாடர்னா ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா சார். சரி. பெற்றவங்க அந்த கண்டு கொண்டு மாட்டேங்கிறாங்க. ஓகே, புரியுது. உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. அதாவதுங்கம்மா, இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் 18 வயசுக்குள்ளார உங்க பசங்க இருக்கும்போது அவங்களுக்கான கம்ப்ளீட் அத்தாரிட்டி உங்க கையில தான் இருக்கு. ஆமா சார். சரிங்களா? மற்றவங்க வெளியில இருக்கிற ஆளுங்க கண்டிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களும்
அவங்க பசங்களை 18 வயசு வரைக்கும் நல்ல முதல்ல ஒரு 10 வயசு வரைக்குமே கரெக்டாக வளர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து அதில் கோட்டை விட்டுறாங்க. இதில் மெயினான பிரச்சனை எதில் இருக்குன்னா, நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே ஆளுங்க இல்லை. அப்போ வந்து அது திசை தவறி அது வந்து தவறான சவகாசம், தவறான பழக்க வழக்கங்களுக்கு போயிட்டு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்குது. இவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆக முடியும். அதுக்கான மெயினான சோர்ஸ் வந்து மொபைல் ஃபோன் தான். சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க, குழந்தை பிறந்து 2 வயசு வரைக்கும் அது மொபைல் ஃபோன் அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாச்சுன்னா அது வந்து லைஃப் லாங் அதோட பிரெயின் அந்த டேமேஜ் வந்து லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் மொபைல் ஃபோன், மேம் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோனை தயவு செய்து பெற்றோர்கள் வந்து குழந்தை கையில் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு குழந்தை சாப்பிட்லையா அழுவுதா உடனே மொபைல் ஃபோனுக்கு அப்படி சாப்பாடு அழுவிட்டா விட்டுருங்க. அதை விட்டுட்டு அழுவுறதை கம்மி பண்ணுறதுக்காக மொபைல் ஃபோன் கொடுக்குறது, மொபைல் ஃபோன் காட்டினா தான் சாப்பிடும் அப்படின்ட்டு மொபைல் ஃபோன் காட்டி இவங்க தான் பழக்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதேமாதிரி மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்ற விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் எல்லாமே ஒருத்தரோட பார்வையில் தான் எல்லாம் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்கவுங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகமே வந்து போதையிலையும் மற்ற விஷயத்துலையும் தள்ளாடிட்டு இருக்கு. ஸோ அவன் பார்க்குற பார்வை நோக்கம் எல்லாமே தப்பாக தெரியலாம். அதனால் அவங்க மேம் சொல்கிறது கரெக்ட். இது 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கும் பர்சனல் சேஃப்டி இருக்கும், சொசைட்டிலையுமே ஒரு ஆர்டர்லினஸ் இருக்கும். அதனால் அவங்க சொல்கிற சஜஷன் கரெக்டு. தயவு செஞ்சு மக்கள் அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சார், நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். காலர் கட் ஆயிட்டாங்க சார், நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம் சார். அதாவது முன்னாடி சொன்ன கேள்வி தான், இந்த மாதிரி பெற்றோர்களை கைவிடுறது அப்படின்றது உலகளாவில் இருந்தாலும் நம்மளோட இந்தியாவில் இது எந்த அளவுக்கு சீரியஸாக பார்க்கப்படுது சார்? கண்டிப்பாக மேம், உங்கள் கேள்விக்கு வந்து ஒரு டீட்டெயிலாகவே பதில் சொல்லலாம். இந்தியா அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம். ஒரு குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கணுன்னா அது இந்தியாவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க. ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து பெஸ்ட்டாக இன்றைக்கி டேட் வரலும் இருக்கிற ஒரு நாடு வந்து இந்தியா தான். அந்த கலாச்சாரத்தில் இந்த கலாச்சாரத்தில் இப்போ கலாச்சார சீரழிவு நிறையவே ஏற்படுது. வெஸ்டர்னைசேஷன், மாடர்னைசேஷன் அப்படின்ற பேரில் வந்து புது புது விஷயங்களை கொண்டு வந்து நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க. இது கலாச்சாரம் சீரழிஞ்சதுன்னா நம்ம நாட்டோட தொன்மை, பழமை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே சீரழியும். அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய நூட்களில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு தாய் அப்படின்றவங்க வந்து ஒரு தாய் வந்து ஒரு பையனை பெற்றெடுக்கும் போது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பிறக்கும் போதே ஒரு குழந்தை வந்து சான்றோனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டது. அதே மாதிரி தான் திருக்குறளும் சொல்லுது. மகர் தந்தை காற்றும் கடமை, இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல். இவன் அப்பா யார்ப்பா, இப்போ இந்த மாதிரி நல்ல பையன் பொண்ணை பெற்ற அப்பா யார்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழணும். அதுதான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம திருக்குறள் சொல்லுது. அதே திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, தந்தை மகர் காற்றும் கடமை அவையத்து முன்றி இருப்ப செயல். அதாவது அந்த தந்தையோட மெயினான கடமை என்னன்னா, அந்த பையனுக்கு தேவையான, பொண்ணுக்கு தேவையான படிப்பு, கல்வி அதெல்லாம் கொடுக்கறதுல நம்பர் 1ல் இருக்கணும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நகையோ உங்கள் தலையை கூட அடமானம் வச்சு படிக்க வைக்கிறாங்க. அதுக்காகவே அவங்க ஓடா தேய்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட பெற்றோர்களுக்கு வந்து பெருமை சேர்க்குற விதமாக திருக்குறள் சொன்ன மாதிரி வாழணும். அந்த மாதிரி கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கே முன்னோடியாக இருந்த நாடு இன்றைக்கி வந்து சீரழிவில் இருக்குது. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து இந்தியாவில் அதிகபட்சமான முதியோர் இல்லங்கள், ஆர்ஃபனேஜ் ஹோம் அதிகமாக டெவலப் ஆகிட்டு வருது. நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம ட்ராவல் பண்ணும்போதே அவ்வளோ பேரை பார்க்க முடியும். அதை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கவனிக்கிறதில்லை. அதெல்லாம் வந்து பெரிய கலாச்சார சீரழிவு. அது மிகப்பெரிய பாவம். ஒரு பெத்த அம்மா அப்பாவை உங்களை சாகிற காலத்தில் பார்த்துக்க முடியாத பசங்க வாழவே இல்லாமல் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரி மாறிட்டு வருது. ஆனால் இது நாட்டுக்கு நல்லதில்லை. நம்ம கலாச்சார சீரழிவு இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இருக்குது. பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இது அதிகமாக தான் போயிட்டுருக்குது. பல லட்சம் பேர் வந்து முதியோர் இல்லங்கத்தில் அனுப்பிடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய பேர் வந்து அங்கே நம்ம சட்டப்படியாக சொல்லாமல் தெரில, நிறைய பேர் வந்து அங்கே சில விஷயம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க முதியோர்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது மற்ற நாட்டுகளை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து மற்ற நாட்டுகளில் ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் த பீப்புள் டியூரிங் தேர் ஓல்டர் ஏஜ். ஈவன் அவங்க வந்து பசங்களே பார்த்துக்கலனாலும் கவர்மெண்ட் வேரியஸ் டெவலப் நேஷனில் வந்து
அதுக்கு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்குன்னே முதியோர்களை பார்த்துக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம நாட்டில் அது கிடையாது. அதனால தான் இங்கே வந்து மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆக்ட் 2007 கொண்டு வந்தாங்க, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட்ஸ். அதில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஈவன் தோ அது இருந்தாலுமே அதை ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து 10,000 ரூபா சம்பாதிக்க முடியும், அவனுக்கு அந்த வழி இல்லைன்னா ட்ரிபியூனல் 10,000 ஆர்டர் போட்டால் அவன் எப்படி கொடுக்க முடியும்? இதுக்கு வந்து கவர்மெண்ட் முன்னுக்கு வந்து 60 வயசு ஆச்சா சீனியர் சிட்டிசன் கொடுக்குறீங்களா, இல்லை சூப்பர் சீனியர் சிட்டிசன் கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்க பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் பாதுகாக்க முடியல அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து இதை முன்னெடுத்து அதர் நேஷன்ஸ் டெவலப் நேஷன்ஸில் இருக்கா மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி அங்கே யாராலையும் பார்த்துக்க முடியல, உண்மையாலுமே அவங்க பசங்களால் அவங்களால பார்த்துக்க முடியல, இல்லை அவங்க பசங்க ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் த எல்டர் பீப்புள்ஸ். அவங்க லாஸ்ட் பீரியடில் வந்து நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் நீங்கள் போங்க, அதில் பெய்டு கூட நீங்கள் மாதத்துக்கு இவ்வளோ பிடிச்சிக்கங்க. ஒரு 60 வயசுக்கு அப்புறம் அவங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை பசங்களால் ஏற்படுத்த முடிஞ்ச பசங்க அதை பண்ணலன்னா மிகப்பெரிய பாவம். அந்த பசங்களால் அவங்கள உண்மையாலுமே முடியலன்னா கவர்மெண்ட் அதை உற்று நோக்கி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி முதியோர்களை அவங்க கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழிவகைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேம்மா. என் பேர் வந்து ராஜேந்திரன் சொல்லிட்டு. சொல்லுங்க ராஜேந்திரன், உங்களுக்கான சந்தேகம். என்னோட வயசு வந்து 65. ஓகே. பசங்களுக்கு வந்து எல்லாரையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கிறேன். ஓகே. எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க. சரிங்க சார். எங்க வைஃப் வந்து இறந்து வந்து 15 வருஷம் 12 வருஷம் ஆக போகுது. ஓகே. ஆனா எங்க பசங்க வந்து என்ன வந்து பாக்குறதோ இது பண்றதோ எதுவும் வரமாட்டேன்றாங்க. ஓகே சார், இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. மேற்கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் டைரக்டா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம் சார். சார் வணக்கம் ராஜேந்திரன் சார். சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்க பசங்க வந்து 2 சார், பையன் 1 பொண்ணு 1. சரி, 2 பேருக்கு மேரேஜ் ஆயிட்டா? 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் சார். தனி குடித்தனம் இருக்காங்களா? ஆமா, தனி குடித்தனம் தான் சார் இருக்கிறாங்க. உங்க மனைவி இறந்து 15 வருஷம் ஆச்சு அப்படிதானே? 11 வருஷம் 12வது வருஷம். சரிங்க. 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம். சரிங்க. இப்போ உங்க பேர்ல சொத்துக்கள் இருக்கா? என் பேர்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். உங்க பேர்ல இருக்க வேற பிள்ளைகள் பேர்ல எதுவும் மாத்தி இருக்கீங்களா? இல்லையே, உள்ள எதுவுமே மாத்தல சார். உங்க பேர்ல தான் இருக்கு. என் பேர்ல இருக்குது, என்னோட வைஃப் பேர்ல இருக்குது. சரி, ரைட்டு. ஒய்ஃப் பேர்ல இருக்கா? ஆமா. சரிங்க. இப்போ பிள்ளைகள் 2 பேருமே வந்து எங்க ஒரே ஊர்ல இருக்காங்களா, வெளியூர்ல இருக்காங்களா? இல்ல, பொண்ணு வந்து பெங்களூர்ல இருக்குது. சரி. பையன் வந்து பக்கத்துல தான் இருக்கிறான். பக்கத்துல இருக்காரு. பையன் தான் உங்களை பராமரிக்க வரமாட்டுக்காரா? பராமரிக்கல, பேச்சுவார்த்தைலாம் இருக்குது. ஆனா வீட்டுக்கு வர்றதோ போறதோ அதெல்லாம் இல்ல. ஓ சரி. இப்போ அவரு வந்து என்ன எதுல வேலை பார்க்காரா? அவரு வந்து கம்பெனி வச்சிருக்கிறார் சார். அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? அவரது வந்து கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் ஆகும் போது அவரு டைவர்ஸ்ல போயின்னு இருக்கு சார். ஓ, அங்க பிரச்சனை இருக்கு. ஆமா, அவர் வந்து இங்க கம்பெனி வச்சுட்டு கோயம்புத்தூர்ல போயிட்டு செட்டில் ஆயிருந்தாரு. இங்க கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகும்போது அங்க வேற மாதிரி போயிட்ட மாதிரி தருது. ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு 5 வருஷம் அங்கேயே இருந்துட்டான். ஓ சரிங்க. இங்க வாரத்துல இங்க 4 நாள் அங்க 4 நாள். ஓ, அந்த மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தவறான இதுல போயிட்டாங்க. உங்க பொண்ணு வந்து பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. பொண்ணு பெங்களூர்ல இருக்குது. சரிங்க. அவங்க பேச்சுவார்த்தை இருக்கா? அவங்களும் வந்து என்னோட நான் மேரேஜ் உனக்கு வந்து 2 வருஷம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கமான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றாங்க. நீங்க என்ன செகண்ட் அடுத்து எதுவும் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? இல்ல சார், நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு நான் என் ஒய்ஃப் வந்து என்ன பசங்க எல்லாம் யாரும் என்ன பார்க்கல. சரிங்க. என்ன வயசு பசங்க எல்லாம் யாரும் பார்க்காததுனால நான் வந்து இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கினேன். அதுக்கு பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்காங்களா? அவங்க கூட இருக்கிறாங்க. சரிங்க. அவங்க 8 வருஷம் ஆச்சு சார் கூட இருக்கு. 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம். சரிங்க. இப்போ அவங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? இப்போ பிள்ளைகள் உங்களால முடியலையா? எதுவுமே பசங்க வரதுல எப்படி இருக்கிற, என்ன பண்ற, சாப்பிட்டியா இல்லையா,
இந்த இதெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை அவங்க. ஓகே, இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா சார், நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி கொடுத்துருந்தாலோ, அவங்க உங்களை பராமரிக்காம நீங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நீங்கள் வந்து தெருவில் நின்னாலோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இப்போ உங்களுக்கே வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு 2வது ஒரு மனைவி நீங்கள் திருமணம் செஞ்சு இருக்கீங்க, சரிங்களா? அதனால் வந்து இப்போ இருக்கிற நிலையில் உங்கள் பிள்ளைகள் மேலே என்ன, இப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கா? வீடெல்லாம் இருக்கு சார். அவ்வளோதான். அப்போ அதில் இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிடணும், உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு வருமானங்கள் வருதா? அதுவும் வருது சார். இந்த நிலையில் வந்து நீங்கள் பிள்ளைகள் மேலே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் எடுக்க முடியாது. இது வந்து அவங்க வந்து உங்களை தெருவில் விட்டு உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆக்கி சொத்தையும் பிடுங்கிட்டாங்கன்னா நீங்கள் சட்டப்பூர்வமான தீர்வழி இருக்குது. அதனால் அப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ இது வந்து உங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அப்பப்போ வந்து போப்பா ஆறுதலாக இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசிக்கிட வேண்டியதான். ஓகே சார். சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பெயர்? மதுரையிலிருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பெயர்மா? சரி, மீனா. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு மேடம். ஓகே. அது 2 பேருக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஓகே. அன்டைம்ல போறது வர்றது, இது கண்டிச்சா கோவப்படுறது. ஓகே. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இல்ல. ஓகே. அத அசிங்கமா பேசுறது. இப்படி அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு மேடம். இது என்ன செய்யறதுன்னு புரியல. பொண்ணு வாழ்க்கை வீணா போயிருமோன்னு பயமா இருக்கு. ஓகே. இப்ப என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஃபேமிலியா வச்சு பேசணும்னா அதுக்கு வரமாட்டேங்குது அந்த பையன். ஓகேம்மா. ஓகே, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்றாங்க. மேற்கொண்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க டைரக்டா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க உங்க பொண்ணுக்காக பேசுறீங்க. ஆமாங்க. இப்போ அது அரேஞ்ச் மேரேஜா இல்ல உங்க காதல் திருமணமா? அது அரேஞ்ச் தான் சார். சரி, அப்போ எல்லாம் நல்லா விசாரிச்சு தானே பண்ணிருப்பீங்க? விசாரிச்சா சார். பெங்களூர்ல வேலையை பார்த்துக்கிட்டு சென்னையில வீட பிடிச்சு அந்த பொண்ணை தனியா 5 நாளைக்கு வச்சிருக்காங்க சார். சரி. 2 நாள் தான் வீட்டுக்கு வருது. அதுவும் வீட்டுல தங்காம எங்கேயாவது வெளியே போயிட்டு அன்டைம்ல வர்றது போறது, சொன்னோம்னா சண்டை போடுறது. நான் ஆம்பளை அப்படிதான் போவேன் அப்படின்னு விசாரிச்சுதான் சார். பக்கத்து ஊர் சிவகங்கை தான். சரிங்கம்மா, அவங்க வீட்டுல யாரு, அவங்க வீட்டு சார்பா பெரியவங்க யார் பேசுனது? பெரியவங்க அவங்க அப்பா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஓ, அம்மா மட்டும் தான் இருக்காங்க? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க சொல்றத அந்த பையன் கேட்க மாட்டேங்குது சார். நாங்க என்ன முடிவு எடுக்கிறோன்னு தெரியல. ஒரு குழப்பமா. இது குடும்ப விஷயம்ன்றதுனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை மிஸ்கைடும் பண்ணுவாங்க. ஸோ அந்த நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சார். அதுதாங்கம்மா, மிஸ்கைட் பண்ணுவாங்க. உங்கள் பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்களா? நீங்கள் வந்து இப்போ முதல் வேலை ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரியாரிட்டி வந்து உங்கள் பொண்ணுக்கு தைரியம் கொடுக்குறது, புரியுதுங்களா? ஸோ அவர் வந்து அவங்க வீட்டு பெரியவங்க பேச்சு கேட்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து அவர் இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சிங்களோ இல்லையோ, இப்போ வந்து அந்த வேலையை பண்ணுங்க. அவர் வீட்டுக்கு 3 மாசம் நிச்சயத்துக்கு முன்னாடி 3 மாசம் நல்லா தான் சார் பேசுச்சு அந்த பையன். நல்லா பாத்துக்குவேன், நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு. அந்த பையனோட தவறுகளை இது கண்டிக்கும் போல நீ என்ன கேட்கறது? அதாங்கம்மா, திருமணம் ஆகி மினிமம் ஒரு 3 to 4 years 5 years கூட எடுத்துக்கோமா. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வீட்டை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க வீட்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குலாம் பெரிய லாங் டேர்ம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே ஒரு அர்ஜென்ட்டான முடிவு எடுத்துடாதீங்க. இப்போது அவர் சில விஷயங்களில் போகிறாரு, இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது நியாயமான விஷயங்களுக்கு போகிறாரா இல்லை ஏதாவது தவறுதலான விஷயத்துக்கு போகிறாரான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அது வேணால் விசாரிங்க. அது வந்து நீங்கள் அவர்கிட்டயே விசாரிக்கிறத விட்டு அவர் எங்கே வராரு, உண்மையாலுமே சில நல்ல விஷயத்து தான் போகிறாரா இல்லை ஏதாவது தீய விஷயத்துக்கு போகிறாரான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்த உடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னதுன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறது. போலீஸ் ஸ்டேஷன் நிற்கும் போது அது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கில் ஆரம்பிக்கும். அங்கே போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் அடிதடியாகும். அந்த அடிதடி அதுக்கப்புறம் அது டிவோர்ஸில் போய் நிற்கும். அதனால் வந்து எடுத்த உடனே அர்ஜென்ட் பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த முடிவுமே தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணுங்கள். எதுக்காக போகிறாரு, ஏன் இப்படி இருக்காரு, நல்ல விஷயத்துக்காக போகிறாரா தீய விஷயத்துக்காக போகிறாரா, அதெல்லாம் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க சைடு, அவங்க வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா இல்லைன்னா வேறு யார் சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்ற பர்சனை கண்டுபிடிச்சி அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் இந்த விஷயத்துக்காக இல்லை வேறு ஒரு விஷயத்துக்காக போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்களோ அப்போ வந்து உட்கார வச்சு அவரையும் உட்கார வச்சு உங்கள் சைடில் ஒரு 4 பெரியவங்க, அவங்க சைடில் ஒரு 4 பெரியவங்க,
இருக்கிறது 2 பேருமே சின்னவங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அதனால் 2 ஃபேமிலியும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல அட்வைசஸ் கொடுத்து அதுக்கான 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. அதுக்கு மேலேயும் அவர் திருந்தலை அப்படின்னும் போது நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கைக்கு போங்க. ஓகே சார், ரொம்பவே கிளியராக சொன்னீங்க. அடுத்தபடியாக இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? நான் இங்கே அரியலூர் மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறேன். என்னோட பேர் வந்து செந்தில். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 16 இயர்ஸ் ஆகுது, 16 வருஷம் ஆகுது. ஓகே. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ என்னன்னா, ஒரு 2 வருஷமா என்னோட பிசினஸ் கொஞ்சம் எல்லாமே லாஸ் ஆனதால இப்போ என்னன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கிடுறாங்க. ஓகே. அட்லீஸ்ட் நான் வீட்டை விட்டு வெளியே தான் வந்திருக்கேன். ஒரு 4-6 மந்த்தாவே கொஞ்சம் வெளியில தான் இருக்கேன். ஓகே. எனக்கு அவங்களுக்கு டச் இல்லை. இப்போ என்னன்னா, என்னுடைய சொத்து வந்து என்னுடைய டாக்குமெண்ட் வந்து இப்போ அவங்க கிட்ட இருக்கு. கேட்டீங்கன்னா நான் உங்க கடன் வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்க டாக்குமெண்ட் தர மாட்டேன்னு சொல்றாங்க. என்னுடைய டாக்குமெண்ட் அதை எடுக்கணும். எனக்கு என்ன ப்ரொசீஜர்? ஓகே சார், அதுக்கான ப்ரொசீஜரை வந்து அட்வொகேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 16 வருஷம் ஆகுதா? ஆமா, 16 வருஷம் ஆகுது சார். பையனுக்கும் பொண்ணுக்கும் மேஜர் ஆயிட்டாங்களா? இன்னும் மேஜர் ஆகல சார். மேஜர் ஆகல. இப்போ நீங்க வெளியில இருக்கீங்களா? உங்க மனைவியோட கருத்து வேறுபாடு பட்டு வெளியே இருக்கீங்களா? ஆமா, அவங்க என்னன்னா கிட்டத்தட்ட 14 வருஷமா நான் தான் குடும்பத்தை பார்த்துருந்தேன். ஒரு 3 வருஷம் தான் இப்போ அவங்க என்னன்னா, அவங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சேன். நான் ஒரு 10 வருஷம் ஆகுது பிசினஸ் ஆரம்பிச்சு. நடுவில் இந்த லாக்டவுன், கொரோனா, அந்த ஷேர் மார்க்கெட் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு லாஸ் ஆயிடுச்சு. இவங்க அந்த 40 லட்ச ரூபா நான் வந்து லோன் எடுத்திருக்கேன். என்னுடைய கடன் நான் எடுத்திருப்பேன். இப்ப என்னோட என்னன்னா, என் பிசினஸ் நான் பண்ணாம இவங்க விட்டுட்டேன். இவங்க வந்து மாசம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா என்னுடைய என்னுடைய பிசினஸ் நான் சொந்தமா ஆரம்பிச்ச பிசினஸ் என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் லோன் எடுத்திருக்கேன்ல, என் பேர்ல இருந்து என்ன ஜிஎஸ்டி பிரச்சனை, இது எல்லாமே பிரச்சனை வரும்ல. அதனால நான் எதுவுமே பண்ணல. இப்ப அவங்க என் மூலமா எதுவுமே வருமானம் வர்றதுன்னா எனக்கு கண்டுக்கிறது இல்ல. சரி, இப்ப அவங்களுக்கு யாரு குடும்பத்தை பாக்குறது யாரு? அவங்களே பாத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். எல்லாமே பண்ணி எப்படி பண்ணணும். சோர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? வீடு எல்லாம் சொந்த வீடு, சோர்ஸ் எல்லாம் இருக்கு? சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு தான். வாடகை வீட்டு இருக்கீங்க. அவங்க மாதந்தோறும் பராமரிப்பு இது வருமானங்கள்லாம் உண்டு பண்ணி வச்சிட்டீங்க? 3 லட்சம் வருது மாசம். 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க? மாசம் 3 லட்ச ரூபாய்க்கு மேல அப்போ தான் வரும். சரி, ஆனா நீங்க வெளியே தங்கியிருக்கீங்க? ஆமா, இப்ப நான் வந்து அம்மா ஊர்ல இருக்கேன். சரி, இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? உங்க ஒய்ஃப் வந்து இப்போ உங்களை என்ன பண்றாங்கன்னா, நான் நடுவுல கொஞ்சம் அந்த லாஸ் ஆனதுல டோட்டலா 40-50 லட்சம் லாஸ் ஆனதுல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதை இப்ப விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஆல்கஹால் அனாமிக்ஸ் போயிட்டு இதெல்லாம் போயிட்டு விட்டுட்டேன். ஒரே ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு குடிச்சு வந்தேன். அவங்க அந்த 3 வருஷமா வீட்டுல அவங்க வருமானம் கொடுக்கல. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளியில போய் அவங்களை வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை பார்க்காத அளவுக்கு நான் சொந்தமா ஆரம்பிச்சு என் கம்பெனி எல்லாமே அவங்க இன்னைக்கு வந்து வெளியே போய் சம்பாதிக்கும். வெளியில போனா 15-20,000 சம்பாதிப்பாங்க. மெட்ராஸ்ல பண்ண முடியாது. அதனால என் பேர்ல பண்ணாத கம்பெனி அவங்க பேர்ல பண்ணி என் பொண்ணு பேர்ல தான் இப்ப பண்றாங்க. இருக்கு, எல்லாமே இருக்கு, பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பணமே வரல. பணம் வரல. எதுக்கு? உங்க டாக்குமெண்ட் வந்து உங்க பேர்ல சொத்து இருக்கா? ஒரு 15-10 சென்ட் இருக்கு. உங்க சுய சம்பாத்திய சொத்தாது? எனக்கு வந்து எங்க பெரியமா வந்து எனக்கு தானமா கொடுத்தாங்க, எங்க அம்மாவுடைய. சரி, அது உங்க குடும்ப சொத்துல இருந்து வந்தது? வேற இல்ல, குடும்ப சொத்துல இருந்து வரல. பெரியம்மா. சரி, பெரியம்மா கொடுத்து உங்களுக்கு இது கிஃப்டா கொடுத்துருக்காங்க? கிஃப்டா கொடுத்துருக்காங்க. உங்க பேர்ல தான் இருக்கு? என் பேர்ல தான் இருக்கு. சரி, வேற நீங்க சுயமா சம்பாதிச்ச சொத்து வேற எதுவும் இருக்கா? சம்பாதிச்சது எதுவுமே இல்ல, என் பேர்ல எதுவுமே இல்ல. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து தீர்வழி என்ன வேணும்? அந்த டாக்குமெண்ட் வேணும். என்னுடைய டாக்குமெண்ட் எனக்கு வேணா. அதாவது சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. இது வந்து உங்க குடும்ப பிரச்சனை. இது ரொம்ப நாளா 16 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. ஒரு வரவு செலவுகளில் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அவங்க மனைவியை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடிக்கிறது மிக மிக தவறு. அது வந்து குடும்பத்தில் சிக்கலை உண்டு பண்ணும். அந்த உடம்பு வலிக்கு இதுக்கெல்லாம் வந்து அது ஒன்றும் மருந்து மெடிசன் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் அதையெல்லாம் அந்த தவிர செய்யாதீங்க. அது அவங்களுக்கு பெண்கள் பிடிக்காது. அதனால் யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு வாக்கிங் அந்த மாதிரி ஆரோக்கியமானதை பண்ணுங்கள். மனைவியோடு திரும்ப குடும்பத்தோடு சேர்ந்து அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு குடும்பத்து பெரியவர்களை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி முடிங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு பையனும் பொண்ணோட வாழ்க்கை இருக்குது. அதனால் இந்த ஒரு சின்ன பிரச்சனையில் விலகி அவங்க வாழ்க்கையை நீங்கள் வந்து பாழாக்கிற வேண்டாம். ரெண்டாவது, சொத்து பத்திரங்கள் உங்கள் பேரில் இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்காம அவங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் திரும்பவும் பிஸ்னஸ் அப்படின்னு போய்
எதுவும் பண்ணிடுவீங்களோன்னு சொல்லி அவங்க பயப்படலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். அதனால் நீங்கள் முதல்ல சுமூகமாக பேசி குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, நான் இனிமேல் தவறுகள் இந்த மாதிரி போக மாட்டேன், பிஸ்னஸ் தான் இனிமேல் எந்த லாஸும் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பிஸ்னஸையும் கரெக்டாக நஷ்டமாக ஃப்யூச்சரில் எதுவும் ஆகாத அளவுக்கு, பிள்ளைகளை பாதிக்காத அளவுக்கு நீங்களும் நடந்துக்கிடுங்க பொறுப்பாக. குடிக்கிறத நிறுத்துங்க. குடி தான் ஒரு பெரிய ஒரு குடும்பத்துக்கே ஒரு முடிவை சொல்லக்கூடியது குடி தான். அதனால் தயவு செய்து குடிக்காதீங்க. குடும்பத்தோட அன்போடு இது பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. கோவிலுக்கு போங்க, மன அமைதியை தேடுங்க, தனிமையாக நின்று சிந்தனை பண்ணுங்கள், புஸ்தகங்கள் படிங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தலாம், ஒற்றுமையாக சேரலாம், உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்தை பாதுகாக்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கால் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. அனுப்பம்பட்டுமா? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பையன் முருகன் அனுப்பம்பட்டு. ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுமா. ஓகே. பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கு கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. பையனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டதுல இருந்து பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வீட்டுல விடுறது இல்லை. வீட்டுக்கு இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. நான் கோயில்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே சார். இந்த கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன ஆச்சுங்கன்னா, அந்த பொண்ணை கொடுத்தவங்க வந்து பெட்ரூம்ல வந்து படுத்திருக்காங்க. ஓகே. இதாம அந்த குடும்பத்துல தான் நடக்குது இப்போதைக்கு. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க. வீட்டு டாக்குமெண்ட் அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்க வரீங்க, கரெக்டா சார்? சாப்பாட்டுக்கு வழி பண்ணுமா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சரிம்மா சரிம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது யார் வீடு அது? அவங்க வந்து வாடகை. அவன் பையன் வந்து ஐடில இருக்கான் வேலையில. சரிங்க. அவங்க வந்து இங்க நாங்க இருக்கிறது அனுப்பப்பட்டுங்கிறது ஒரு வில்லேஜ் அது. ஆமா. அவங்க வந்து கார் வந்து கூப்பிட்டு போறது, அவங்க மெட்ரோ ட்ரெயின்ல போறதுக்கு அவங்களுக்கு அவங்க வசதியா இருக்குன்னா அவங்க லீஸுக்கு இருக்காங்க. சென்னையில வீடு எடுத்துட்டாங்களா? சென்னையில வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. சரிங்க. நான் வந்து அவங்கள வந்து 20 கிலோமீட்டர் இந்த கிராமத்துல இருக்கேன். நீங்க எந்த மாவட்டம்? திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூரா? ஆமா, அதுவும் திருவள்ளூர் மாவட்டம் தான். அதாவது சத்தியமூர்த்தி நகர், அதாவது சத்தியமூர்த்தி நகர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் வரும். சரிங்க சார். அவங்களும் அங்கதான் இருக்காங்க. சரிங்க. வீட்டு டாக்குமெண்ட் அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க இப்போ இருக்கிற உங்க ஊர்ல வில்லேஜ்ல இருக்க வீட்டோட டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, அடிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரிங்க. அடுத்தபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு தற்சயமா நான் வந்து இந்த வீட்டு பக்கம் போனேன். போன வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க. சரிங்க. அப்ப போகும்போது வீட்டுல கதை திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை கொடுத்தவங்க வந்து பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. வந்து அதான் உங்க சன்னோட மாமனார் மாமியார் இருக்காங்களா? அது 2 பேருமே இருக்காங்க. சரிங்க. அவங்க ஊர் வந்து இப்ப நான் இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் அவங்க வீடு. இங்க இந்த ஊர் பொண்ணுதான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணது. சரிங்க. அந்த பொண்ணை கொடுத்தவங்க வந்து அந்த பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. சரிங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? உங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. உங்க மனைவி? அவங்க எல்லாம் பையன்கிட்ட தான் இருக்காங்க. உங்க மனைவி உங்க பையன் கிட்ட இருக்காங்களா? ஆமா ஆமா. அதாவது அவங்க அம்மாவா அவர் வச்சிருக்காரு? ஆமா ஆமா. சரிங்க. இப்போ வந்து உங்களை மட்டும் ஏன் தனியா விட்டாங்க? நீங்க என்ன, எதனால, என்ன இஷ்யூ? வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, அதாவது வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்து கொண்டு விட்டு அடிச்சு கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. வீட்டுக்கு நீ வரக்கூடாது, நீங்களா? வரமாட்டேன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டாங்க. ஏன், எதனால அப்படி பண்ணாங்க? என்ன உங்களுக்கு அவங்க பிரச்சனை? அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. ஏன்னா வீட்டுக்கு வந்தா மத்தவங்க அவங்க சொந்த பந்தம்லாம் யாரும் வர முடியாது இல்ல. நான் வர முடியாதுன்னு நான் ஏன் சொல்ல போறேன்? அதனால என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. சரிங்க சார். இப்போ வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கு உங்க சொந்த வீடு இருக்குது, உங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படிதானே? ஆமாங்க. வேற என்ன வருமானம்? வேற என்ன வருமானம் உங்களுக்கு? வேற என்ன வருமானம் இருக்கு உங்களுக்கு? வேற வருமானம்லாம் ஒண்ணுமே இல்லைங்களே. கையில நடுக்குது, தண்ணியே குடிக்க முடியாது. எவ்வளவு வயசு ஆகுது உங்களுக்கு? 66ங்க. சரிங்க. நீங்க வந்து 66 வயசு ஆகுதுல்ல உங்களுக்கு. அதனால திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி எல்டர் பீப்புள்ஸ்க்காக, பேரண்ட்ஸ்க்காக ஒரு ட்ரிபுனல் இருக்கும்.
அங்கே தீர்ப்பாயம் இருக்கும். அந்த தீர்ப்பாயத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி என்ன, ஏன்னா வந்து இதில் வந்து ஆக்டில் அப்ளிகபிலிட்டி அந்த உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கணும், இல்லை 60 வயசு இருக்கணும். உங்களுக்கு இருக்குது 66 வயசு. அதனால் இந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வழியில் இந்த மாதிரி பையன் பார்த்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு, அது வந்து யாரும் அட்வொகேட் யாருமே தேவை கிடையாது, சரிங்களா? அவங்க வந்து விசாரிப்பாங்க. விசாரித்து நியாயமாக உங்கள் கோரிக்கை நியாயமாக இருந்துச்சு, உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து மினிமம் ஒரு 10,000 வரலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் கன்சர்ன் ட்ரிபியூனலில் வாங்கிக்கலாம். சப்போஸ் அங்கே ட்ரிபியூனல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா நெக்ஸ்ட் அப்பீல் வந்து கலெக்டர்கிட்ட போகணும். அந்த கலெக்டர்கிட்டையும் நீங்கள் நேராக போயிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்து உங்களுக்கான நியாயத்தை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க போனாங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செய்கிறாங்கன்னும் போது அவர் வந்து அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், அவங்க மாமனார் மாமியாரையும் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அவங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதனால் வந்து அவர் அவங்கள பார்த்துக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களையும் அவர் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களை பெற்றவங்களை பார்த்துக்கிறது அவருடைய தலையாய கடமை. உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னும் போது உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய்ட்டு நீங்கள் மனு கொடுத்து அந்த தீர்ப்பாயத்தில் உங்களுக்கான நியாயத்தை பெறலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தபடியாக இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? நாங்க வந்து சாம்பரத்துல இருந்து பேசுறோம். என் பேர் சங்கரி. என்னோட தம்பி பையனுக்கு கல்யாணம் ஆச்சு லாஸ்ட் இயர். 3 மாசம் தான் அவ வாழ்ந்தா. அதுக்கப்புறம் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டா, வேலைக்கும் போகல. இவன் ஏன் இந்த பாத்திரம் துவைக்கல, துணி துவைக்கல, அப்படி அப்படியே வீடு கேட்டு சாயங்காலம் வந்து கேட்டா பயங்கரமா பேசுவா. இதுல அவனுக்கு ஏதோ கோவம் வந்து ஒரு அடி அடிச்சுட்டான். அதுதான் சாக்குன்ட்டு அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா. எத்தனையோ பேர் அவ என் தம்பியோட ரிலேஷன்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு போய் கூட பேசிக்கிட அவ வரவே மாட்டேன்றா. இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னும் அப்புறம் கடைசியில ஒண்ணுமே சொல்லவே மாட்டேன்றா. இதுக்கு என்ன தீர்வு? அம்மா அப்பாவும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இது என்ன பண்ற? அவன் காலில் கூட விழுந்துட்டான் போய். சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ உங்க மருமகளை திருப்பி வர வைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்க வரீங்க? ஓகேமா, பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேன்றாங்க. ஓகேமா, ஓகேமா. உங்களுடைய சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ உங்க தம்பி யாருக்கு வந்து பிரச்சனை? தம்பி பையனுக்கா? தம்பி பையனுக்கு சார். தம்பி பையனுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? நவம்பர் லாஸ்ட் இயர் நவம்பர் மாசம் ஆயிடுச்சு. ஆமா, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிக்கே போயாச்சு சார். பிப்ரவரிக்கே போயாச்சு. 3 மாசம் தான் வாழ்ந்துருக்காங்க. 3 மாசம் தான் வாழ்ந்தாங்க சார். சரிங்க. இப்போ உங்க பேரண்ட்ஸ் அந்த உங்க சம்பந்தி இருக்காங்களா, அவங்ககிட்ட எல்லாம் பேசி பாத்தீங்களா? எல்லாரும் போய் கால்ல கூட விழுந்துட்டாங்க சார். சரி, அடிச்சது முதல்ல தப்பு தெரியுங்களா? அதுதான், அதுக்குதான் சார் ஒரு வேலையும் செய்யாம அப்படியே இருக்கேன்ற ஒரு. அதாவது நீங்க பண்ணது வந்து டார்ச்சர் மாதிரி வந்துரும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். அதனால சரி, அதனால உங்க குடும்ப பெரியவர்களை வச்சு முயற்சி பண்ணி அதை திரும்ப சேர்க்கறதுக்கு பாருங்க. அவங்க ஒத்தே வரல அப்படின்னா இது குடும்ப நல நீதிமன்றத்துக்கு தான் எடுத்துட்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். நீங்கள் இதை மாதிரி வந்து மணமான வீட்டில் இருந்து நீ உன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் திரும்ப வரல, அதனால் என் வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி உங்கள் வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிவிப்பு, ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்து உடனடியாக அந்த நோட்டீஸ் கண்ட மாத்திரத்தில் நீ குடும்பத்தோட வந்து என்னோட குடும்பம் நடத்தவா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புறதுக்கு ஒரு சட்ட தீர்வழி இருக்குது. அதுலேயும் அவங்க வரலைன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், குடும்ப நல நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து முதல்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள். அதிலே ஒரு முடிவுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய விருப்பம் என்ன, அதுக்கு ஒரு பதில் நோட்டீஸ் கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். அதனால் சுமூகமாக பேசி முடிக்க பாருங்கள். அடுத்த தீர்வழி ஃபஸ்ட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதான். அதை இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா சேர வைக்க பாருங்கள். அதுக்கு அடுத்து அவங்களுடைய முடிவை பொறுத்து தான் இதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம் மேடம், நான் சென்னை அரசி, சென்னையில இருந்து பேசுறேன். அரசி பேரு. ஓகேமா, உங்களுடைய சந்தேகம்? அது எங்க வீட்டுக்காரரும் நானும் 20 வருஷம் பிரிஞ்சு இருக்கிறோம் மேடம். ஓகே. பிரிஞ்சு இருக்கிறோம். பிரிஞ்சதுன்னா அவர் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்காரு மேடம். ஓகேமா. ஆனா எனக்கு டைவர்ஸ் பண்ண விருப்பமே கிடையாது. ஓகே. என்னை வச்சு குடும்பமும் பண்ண மாட்டேங்கிறாரு, வேற ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் பண்றாரு.
ஓகே. அதனால நான் என்னன்னா அவர் என்னை வச்சு குடும்பம் பண்ணனா கூட பரவாயில்ல, எனக்கு வீட்டுக்காரன்ற அந்தஸ்து எனக்கு வேணும். ஓகே. அதுக்கு தீர்வு இருக்கா? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சரிங்க. அம்மா வணக்கம். அம்மா கேக்குதுங்களா? அம்மா நீங்க டிவி பார்த்து பேசுனீங்கன்னா உங்க சந்தேகத்துக்கு பதில் கிடைக்காது. கேக்குது. 20 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா சார். 20 வருஷம் யார் உங்களை பாத்துக்கிறது பராமரிக்கிறது? நீங்க உங்களை அம்மா வீட்ல தான் சார். அம்மா வீட்ல தான். அம்மா வீட்ல நீங்க வேலைக்கு எதனா போறீங்களா? இல்ல சார், அம்மா வந்து அப்பா கவர்மெண்ட் வேலை பென்ஷன் வாங்குறாரு. சரிங்க. அதனால அவங்க தயவுல இருந்துகிட்டு இருக்கிறேன். அதான் 20 வருஷமா நீங்க தனியா இருக்கீங்க, உங்க கணவர் தனியா இருக்காரு. ஆமா சார். இப்போ சடனா டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காருங்களா? ஆமா சார். அந்த இன்னொரு பொண்ணு சொன்னீங்களா, அவங்க கல்யாணம் பண்ணி வாழ்றாங்களா கல்யாணம் பண்ணாமே வாழ்றாங்க? அதாவது திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழறாங்க சார். சரிங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நியூ நோட்டீஸ் வந்திருக்குல்ல, வந்துச்சு சார். உங்க சார்பா நீங்க என்ன பண்ணுங்க, கன்சர்ன் ஒரு ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட கன்சென்ட் இல்லாம இவர் இன்னொரு திருமணம் பண்ணிருக்காருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். சரிங்களா? அப்பதான் அவருக்கு ஒரு பயம் வரும். இல்ல சார், இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. அவர் டிவோர்ஸ் ப்ரொசீடிங் போட்டிருக்காரு. நீங்க வந்து இந்த மாதிரி என்னோட கன்சென்ட் இல்லாம எப்பவுமே வந்து இதுல இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்து எப்பனா ஒய்ஃப் தான் இருக்க முடியும் அதுல. ஆமா சார். சரிங்களா? பைகமின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டாவது திருமணம், முதல் திருமணம் வந்து ரத்தாவாமையோ இல்லை டிவோர்ஸ் ஆகாமையோ இல்லை முதல் மனைவி இறக்காமையோ வந்து ஒரு ரெண்டாவது திருமணம் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணியிருக்காருன்னும் போது நீங்கள் அது ஒரு கம்ப்ளைண்ட், அது எவிடன்ஸோட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களை கல்யாணம் பண்ணிட்டு 20 வருஷமா மெயின்டைன் பண்ணாமல் இருக்காரு. சரிங்களா? அதை வந்து கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்கும் டிவிசிக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதே ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க. ஃபேமிலி கோர்ட்டோ சப் கோர்ட்டோ மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு டிவிசியில் வந்து இந்த மாதிரி என்னை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணாங்கன்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பேச வருவாங்க. அப்போ பேச வரும்போது அந்த மீடியேஷன் சென்டர்லேயே வந்து இந்த மாதிரி நான் வந்து இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலை, இவர் தனியாக இருந்தாலும் இருந்துக்கிட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஹஸ்பண்ட் அந்த ஒரு காம்ப்ரமைஸ் அந்த மீடியேஷனில் அந்த கவுன்சிலிங்கில் அவங்க பேசுவாங்க. அப்போ பேசி பண்ணும்போது இதுக்கான தீர்வு ஈஸியாக கிடைக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நிறைய இடங்களில் வந்துட்டு பெற்றோர்களை வந்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க இல்லையா சார்? ஸோ அப்படியே விடுறது, அதாவது அபேண்டன் பண்ணுறது வந்துட்டு லீகலாக கரெக்டா சார்? இல்லை, அது வந்து குற்றம். இந்த மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு சட்டம் 2007 படி அது வந்து செக்ஷன் 24 படி குற்றம். 3 மாதம் சிறை தண்டனை. பெற்றோர்களை அனாதையாக விட்டு அவர்களை தவிக்க விட்டு அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகளை கூட மறுத்து தங்களை வளர்த்தவர்களை தங்களை பெற்றவர்களை அவர்கள் நிர்கதியாக அவர்கள் விடுவார்களே. ஆனால் முதல்ல சட்டப்படி இந்த பராமரிப்பு சட்டப்படி செக்ஷன் 24 படி குற்றம், 3 மாத சிறை தண்டனை, அபராதமும் விதிக்கப்படும். சரியா? அதே போக வந்து அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா மகன் மகள் அல்லது வாரிசுன்னு இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் மகனோ மகளோ இறந்துட்டாங்க, ஆனால் தாய் தகப்பனார் இருக்காங்க, அவங்க சொத்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அடுத்த நிலையில் அந்த செகண்ட் கிளாஸ் லீகல் ஹேர் சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கிறவங்களும் வாரிசுகள் தான். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மட்டும்தான் பெற்றோர்கள் அப்படிங்கிறது அந்த சட்டம் என்ன குறிக்குன்னா தாய் தகப்பனார் மட்டும் இல்லை, அவங்களுடைய தாய் தகப்பனார் தாத்தா பாட்டி அவங்களையும் பராமரிக்க விட்டாலும் குற்றம்தான். அதனால் இதெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கு சட்டத்தில் தனித்தனியாக. அதே மாதிரி பராமரிப்புக்குன்னு சொல்லி தீர்ப்பாயங்கள் இருக்கிறது. செக்ஷன் 125 சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அவங்க பராமரிப்பு கோர முடியும். 90 டேஸ்க்குள்ளே அந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. ரொம்ப அலைய வேண்டியதில்லை, பழைய இது மாதிரி ரொம்ப நீண்ட காலம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உடனடியாக தீர்ப்பு சொல்லப்படும். அதே மாதிரி சொத்தை வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் எழுதி கொடுத்ததை பராமரிக்கலைன்னா அதற்கு வழிவகை இருக்கிறது. கலெக்டர் அலுவலகத்தில் முறையிடலாம். இப்படி பல தீர்வழிகள், சட்ட தீர்வழிகள் இருக்கிறது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? மேடம். சொல்லுங்க ஜீவா, உங்களுக்கான சந்தேகம். மேம், பையன் வந்து எங்க மனைவி வந்து சண்டை போட்டு 2 வருஷம் மேடம். ஓகே. கூப்பிடுறேன், அவங்க வரமாட்டாங்க மேடம். ஓகே. போய் அவங்களை காலில் வெயில் வந்து கூப்பிடுறேன். ஓகே. நான் சண்டை கழிச்சாரு மேடம். ஓகே. போய் தினமும் கூப்பிடுறேன், வரமாட்டேன். போனவன் பார்த்து ஃபோன் பண்ண மேடம். ஓகே. டைம் பஸ் கம்னு கட் பண்ணிட்டீங்க. ஓகே. அவங்க கூட சேர்ந்து மட்டும் சொல்றாங்க மேடம். ஓகே. சண்டைலாம் பண்ணல மேடம். அவங்க வந்து ஒரு
அவசரம் தான் 100 நாள் வேலை செய்யறாங்க. ஒரு 10 லேட்டா வந்தா சண்டை போட்டு போயிட்டாங்க மேடம். போய் அவங்க கூப்பிடுறாங்க, அம்மா என்ன மாட்டுறாங்க, அக்கா என்ன மாட்டுறாங்க. சொல்றாங்க. அதான் சொல்றேன், சேர்ந்தெல்லாம் எனக்கு தாலி குத்துருமான்னு கேட்டேன். அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர் ஸ்டேஷனுக்கு போனா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க போலீஸ் வச்சு பாக்குறாங்க மேடம். ஓகே சார், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா சார்? என் கூட சேர்ந்தானு மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். திருமணமாகி எவ்வளோ வருஷங்கள் ஆகுது சார்? என் பையனுக்கு 18 வயசு சார். இப்போ உங்கள் பையனுக்கு 18 வயசு ஆக போதா? ஆமாம் சார். சரி, எவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்காங்க அவங்க தனியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு? இப்போ சார் 2 வருஷமா ஆயிடுச்சு சார். 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன காரணத்துக்காக போனாங்க சார்? இனிமேல சார் பையனை மட்டும் பிரிச்சு விட்டு 2 பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவங்க நான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். சரிங்க. நான் சண்டெல்லாம் போடல, வீடு கட்டி கொடுத்து லேட்டாக வந்தேன் சார். லேட்டாக வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, என்ன லேட்டாக வந்து கேட்டாங்க. நாங்கள் பில்டிங் ஒர்க் சார் பண்ணுற கூலியை தான் செய்கிறேன். சரிங்க. அது கோவப்பட்டு நான் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா விட்டு போயிட்டேங்க சார். அவங்க இவ்வளோதானா? அவங்க அம்மா போய் கூப்பிடுறேன், காலை விடுறேன், எல்லாரும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பாடுறேன், அனுப்ப மாட்டேறேன் சார் அவங்க. சரிங்க சார், இப்போ வந்து இவ்வளோ நீங்கள் பண்ணிட்டு வரல, அப்படி ஸ்டேஷனுக்கும் போனீங்களா? ஆமாம் சார், அவங்க தான் சேர்ந்து மட்டும் சொல்லிட்டாங்க சார். அதான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். சரிங்க சார், இப்போ விருப்பம் இல்லாதவங்கள ஒருத்தவங்க வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூட்டு வந்து வைக்க முடியாது சார். அப்படின்னு சார் அவங்க வரன்றாங்க சார். அவங்க அம்மா சார் ஃபீல் பண்ணுறாங்க. கூட கூட போய் பையனை கூப்பிடுறேன், பையன் வரன்றான், பேசுகிறான் சார் பொண்ணு கூட. சரிங்க சார், அதுக்கான வழிவகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அந்த ஃபேமிலி கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் சேர்ந்து ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் போடுங்க. போடும்போது கோர்ட்லேருந்தே ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது கண்டிப்பாக அவங்க வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் அது மாதிரி வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அங்கே வந்து கவுன்சிலிங் வைக்கும்போது நீங்கள் இதே மாதிரி எமோஷனலாக பேசி இருக்கிற உண்மையை புரிய வச்சு அவங்களுக்கு அவங்க வர அளவுக்கு நீங்கள் பேசி அந்த கவுன்சிலர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே பேசி நீங்கள் ஸ்டேஷன் போகிறதுலாம் தீர்வு இல்லை. அதனால் அந்த கன்சர்ன் ஃபேமிலி கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் பேசி எப்படின்னா அவங்கள கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றது நல்லது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்களுடைய அனைத்து சந்தேகத்துக்குமே 2 பேருமே ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா வந்துட்டு பேரண்ட்ஸை பார்த்துக்க வேண்டியது அப்படின்றது ஒவ்வொரு குழந்தைங்களுடைய பொறுப்பு, கடமையும் கூட. அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள வந்துட்டு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கும், ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சங்கரன் சாருக்கும் விக்னேஷ் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓவி அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே டீட்டெயில்டாக நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.